அதனால் மன வருத்தத்தோட ஹாப்பியாக சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால் இந்த நேரத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு ஏன் வரல, எனக்கு அப்பா வந்தது ரொம்ப சந்தோஷம், ஸ்ரீ வந்தது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ வந்தது சங்கர் கணேஷ் அப்பா வந்த மாதிரி சம்பவம் எனக்கு. யாசர் வந்துட்டான் ஓகேங்களா. அபிராமி அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு படம் தான், அது கேட்டணும். அந்த பொண்ணு டைரக்டருக்கு 10 ஃபோனு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 10 ஃபோனு, எங்களுக்கு 10 ஃபோன். சார் நான் எப்போ வரணும் சார், சார் நான் எப்போ வரணும் கேட்குறோம். முதல் பப்ளிசிட்டிலேருந்து எஃப்எம்முக்கு அதுவாகவே கேட்டு எஃப்எம் சேனலுக்கு போய்ட்டு உட்காருவாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அது எல்லாருக்குமே இருக்கணும்னு தான். ஏன்னா கேட்கக்கூடாது, கேட்காம வரணும். சில ஆக்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அது முடியாது. ப்ரொடக்ஷன்கிட்ட போய் நாங்கள் போய் கம்பல் பண்ண, அப்பா கிட்ட கம்பல் பண்ணுறதுன்றது ஜாம்பவன் மூத்தவர், அவர்கிட்ட நான் கேட்கலாம். புது முகம் நடிகை வரவங்ககிட்டலாம் உட்காந்துட்டு நீங்கள் வரீங்களான்னு உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்க தான் இவ்வளோ அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் டீம் இருக்குது, டைரக்ஷன் டீம் இருக்குது, ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம். சார் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க. லாஸ்ட் ஒன்று மட்டும்தான் என்னென்னா, இப்போ ப்ரமோஷன் கொடுக்கும்போது ஏதாவது பேமெண்ட் எதாவது கேட்குறாங்களா, அதனால தான் அவாய்ட் பண்ணுறாங்களா உங்களை? ஐயோ அதெல்லாம் நான் அப்படிலாம் தப்பாக சொல்ல மாட்டேன். பேமெண்ட்ஸ்லாம் யாரும் கேட்குறதில்ல, அந்த மாதிரி விஷயங்களும் தவற சம்பளம் வராததுக்கு நீங்கள் கேட்டீங்க காரணம் அவங்களாவே வரணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போது இந்த படத்தில் நடித்தவங்க உள்ளே வந்தாங்கன்னா வேணான்னு சொல்லுவோமா? எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. கேட்குறவங்க 1000 கண்டிஷன் போடக்கூடாது. ஃபோன் பண்ணி நான் இப்படி தான் அப்படி தான் வருவேன் அப்படி தான் வரேன்னு சொல்லக்கூடாது. வரேன்னா வந்துடணும். அப்பா வரல காரில், அவர் காரில் தான் வந்தார், என்கிட்ட கார் கேட்டார். கிடையாது, நம்ம படம், நம்ம நடித்த படம், நம்ம ஜெயிக்கணும், இதுதான் ஃபஸ்ட்டு மூவி அப்படின்னு நடித்த யாசர் இப்போ வரைக்கும் நிறைய படம் நடிச்சுட்டு இருக்காப்புல. காலையில் ஒரு ஃபோனு, ஈவினிங் ஒரு ஃபோனு, ஃப்ரீயாக இருந்தால் மத்தியானம் ஒரு ஃபோனு. ஏன்னா இத்தனைக்கும் அந்த பையன் ஓரளவுக்கு முகம் தெரியும் யாசர்னு. ஸ்ரீ எடுத்துக்கோங்க, நைட்டு டப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு 11 மணிக்கு சாப்பிட்டுக்கினே பேசுவார். அந்த வாயில் சாப்பிடும்போது சவுண்டு கேட்கும், அப்போ கண்டுபிடிச்சிடும், ஓ சாப்பிட்டுங்கிற பொழுது. ஹேய் என்னடா தேட்டர் என்னடா போயிட்டுருக்கு, சரி ப்ரமோஷன் எப்போ வச்சுருக்க, எப்போ? அவருக்கெல்லாம் என்ன தலையெடுத்தான், வரல, நடித்தார், வந்தார். வராதவங்க காரணமே கிடையாது, அவங்க சினிமாவுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை. இத்தனை என்னுடைய பேட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லுவேன், என்னோடய ஹார்ட் டச்சாக பேசிட்டேன்னா. ஏன்னா என்னை கிழிச்சாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்னோடய மனவேதனை பயங்கரம். ஏன்னா என் மிஸ்ஸஸ்லாம் இன்றைக்கி என் அக்காவே இன்றைக்கி வரல. பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி ஒரு சர்ஜரி இருந்தது, அவங்க சர்ஜரி முடிச்சுட்டா வர முடிஞ்சா வரேன். அப்பா வந்தால் போதும்டா, பெரியவர் வாழ்த்துட்டாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சதுன்னு. அதனால் ரொம்ப ஹார்ட் எனக்கு மனசு. ஏன்னா இப்போ தான் தெரிஞ்சது எங்களுக்கு ஆஃப்டர் பிஃபோர். நாங்கள்லாம் வரலன்னு மெசேஜ் போடுறாங்க பிஆர்ஓக்கு, தட்ஸ் நாட் எ குட். நோ, வரேன்னா வரேன்னு சொல்லணும், வரலன்னா வரலன்னு சொல்லணும். அப்படி கரெக்டான பர்சன் இருந்தால் 1 to 1 பேசணும் என்கிட்ட, ஓகேங்களா. பேமெண்ட் டப்பிங்கில் செட்டில் ஆகிடுச்சு. யார் எல்லாருமே, அப்பா கூட ஓப்பனாக சொல்கிறேன், டப்பிங்க்கு முடிச்சப்பறம் கூட, டேய் நீ பொறுமையாக கொடுற, எங்கடா போகிற நீ அப்படின்னாரு. ஆனால் மரியாதை நிமித்தமாக நான் வீட்டில் போய் குடிச்சு வந்தேன், ஓகேங்களா. யாருக்கு இங்கே பேமெண்ட் பெண்டிங் இருக்குது? ஆர்விஆர் ஸ்டுடியோ சார் தான். ஆக்டிங்கில் அவ்வளோ வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் வராங்க, ஆனால் ப்ரமோஷன்ஸுக்கு வரதில்லை. அது என்ன காரணன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்றைக்கி சவுண்டு தேட்டரில் தெரிக்க விடுறது, ஒரு சவுண்டிங்ஸில் கிரேட் ஜாபாக வந்துட்டுருக்க முழுக்க காரணம் மிஸ்டர் தர்ணி சார். அவருக்கு இந்த நேரத்தில் அதாவது எல்லாருக்கும் தெரியும், மைனா, கும்கி, அது மாதிரி பிரபு சாலமன் சார் படம் தொடரி எல்லாம் சவுண்ட் டிசைனர். அதனால் அந்த எஃபெக்ட்ஸ் தேட்டரில் நாங்கள் இம்பேக்ட் பயங்கரமாக. அந்த நானும் அவளும்லாம் சூச்சோ கேட்க டிஸ்ட்ரிபியூட்டர் வெளியில் ஓனர்கிட்ட பேசிட்டு பாரு, யோ நானும் அவளும் தான் ஓடலாம் உள்ள நான் சவுண்டிங் பெஸ்ட். அதுவும் அப்பாவோட ஃப்ரேம், மோகன் எங்கே இருக்கான் அவன், அருமையாக பண்ணான். எல்லாருமே அவனை பாராட்டினாங்க. அந்த விஷுவல்ஸுக்குன்னே எக்ஸலண்ட், அந்த விஷுவல்ஸ் சவுண்டிங் வாஸ் எக்ஸலண்ட் அந்த இது. அதனால் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சரவணன் பார்த்திங்கன்னா, அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க், எக்ஸலண்ட்டாக. நாங்கள் ரொம்ப குறுகிய காலத்தில் முடித்தோம்னா அதுக்கு முழுக்க அவங்களோட அசோசியேட்ஸ் பசங்க தான். அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது மாதிரி லோகேஷ் எடிட்டர், என்ன சொல்கிறது, சின்ன பையனாக வந்தான், 19 வயசு பையனாக வந்தான், இப்போ 20 வயசுக்கு கூட ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் உண்மையில் நம்பிக்கை கொஞ்சம் படத்துக்கு நீ ஜெயிச்சிட்ட. ஏன்னா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. மேலும் என் நண்பன் தாஸ், அவன் நான் எப்போ 19 வருஷமாக என் கூட சுற்றிட்டு இருக்கான், நான் எப்போ ஜெயிப்பேன், வாடா இப்படி முன்னாடி வாங்க நாங்கள் மூஞ்ச காட்டுறேன். 19 வருஷம் அவன்
படத்துக்கு வேலை பார்க்குறான், டிஸ்ட்ரிபியூட்டிங் வேலை பார்க்குறான். என்னடா ஃபேமிலி விட்டு இல்லைடா மச்சான், உன் படம்டா அது, நீ வின்னிங்கிறத பார்க்கணுண்டா, ஃபேமிலியோடு எல்லா தேட்டருக்கும் போயிட்டுருக்கான். அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லி பத்தாது, அதுக்கு முடிக்க முடியாது. அதனால் அவனுக்கு நன்றி சொல்கிற வார்த்தை இல்லை. அதே மாதிரி மோகன் எல்லாரும் சொல்லியாச்சு, தேங்க்ஸு. அதே மாதிரி நந்தினி மேக்கப், நான் நீ சொன்னாப்புல நந்தினி இஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப். டிஐயில் பண்ணும்போது ரகு சார் வந்து கேட்டார், யார் மேக்கப்பு அப்படின்னு கேட்டார். நந்தினின்னு. இல்லைப்பா பொதுவாக ஃபேஸில் அதிகமாக மேக்கப்பில் போட்டுருவாங்க, பட் நாங்கள் கலரிங் பண்ண வேண்டியிருக்கோம், பட் அதெல்லாம் இல்லை, அதனால் யார் இது நியூ கமராக இல்லையேன்னு சொல்லி உங்களை பற்றி பேசினார். அதனால் அது நன்றி. அடுத்ததாக இந்த வில்லன் வில்லி யாசர் அபிராமி, எக்ஸலண்ட் ஜாப். எல்லோரும் தேட்டரில் உங்களெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஸ்ரீஜாமாவை போட்டு நசுக்கி சாவடிச்சு. ஓகேவா, ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுறேன், நான் எமோஷனில் பேசிட்டேன், அதனால் கண்ட்ரோலில் தான் நிற்க வச்சேன். அதான் இங்கேருந்து என் ஒய்ஃப்கிற முறைக்கிறாங்க, கதையை சொல்லாதீங்கன்னு. அதனால் தேங்க்யூ ஃபார் ஆல். அதே மாதிரி இந்த இடத்த கொடுத்த அம்பிகா என் பேர் நிறுவனத்துக்கும், மேலும் எங்களோட டிஜிட்டல் டீம்ஸ் 2 பேர், கார்த்திக் கரெக்டாக, தினேஷ், 2 பேருமே தினேஷ், தினேஷ் கே தினேஷ், அவங்களுக்கும் நன்றி சொல்லி, டிஓபி அசிஸ்டன்ட் ஹரி அவர்களுக்கும் நன்றி சொல்லி, மேலும் கிளாமர் சத்யானுக்கு ரொம்ப நன்றினேன், இவ்வளோ தூரம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணதுக்கு. அதனால் இந்த படத்தை தெரியல கொண்டு வரதுக்கு காரணமே இந்த சென்சார்னு ஒன்று இருக்குது. சென்சாரில் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன், உள்ளே போய் உட்காந்துல 1000 கேள்வி கேட்குறாங்க. நம்ம படத்துக்கு ஒன்றுமே இல்லை, அதில் 1000 கேள்வி, அத்தனையும் பொறுத்துக்கிட்டு நான் கோவப்பட்டு என்ன டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டு, ஏன்னா நாங்கள் எல்லா சென்சார் போடையும் கீழே கிழிச்சிட்டேன். அவர் எல்லோரும் என் கூட உட்காந்து எல்லாருக்கும் தெரியும், நவீனுக்கு தெரியும். நவீன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்புறம் நான் கேட்டதுக்காக எல்லாத்தையும் மியூட் பண்ணாமல் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 17 மியூட் வந்தது, வெறும் 2 மியூட்டில் அடித்தேன். ஏன்னா நியாயமானது கேட்டேன். அது மாதிரி எல்லா தயாரிப்பாளரும் கேள்வி கேட்கணும், தப்பு இல்லை, சென்சார் போர்டு நல்லதுக்கு தான் இருக்குது, தப்பு கிடையாது, பட் நியாயமானதுக்காக இருக்கணுன்றது தான் நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே மாதிரி சென்சார் காசி அவர் தான் எல்லா சென்சார் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்து, சென்சார் போர்டு கொண்டு போய் படம் போட்டு எல்லாம் அந்த ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்து எங்களுக்கு. அதே மாதிரி கியூபாக இருக்கட்டும், டிஎஸ்ஆராக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் தான் ஓனர். பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு தேட்டர்ஸை வந்து புஷ் பண்ணி, என்ன சொல்கிறது, பேமெண்ட்லாம் அப்பப்போ கட்டணும். அதனால் எக்ஸலண்ட்ண்ணே, ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படம் சக்ஸஸ் மீட்டுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொண்டு, ஸ்ரீயண்ணே ரொம்ப நன்றி. ஏன்னா அமரன் படத்தில் ஃபுல் பிஸியாக இருந்தார், பயங்கர பிஸி. எல்லாருக்கும் தெரியும் அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த நேரத்தில் வந்து டேட்ஸை வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் விட்றா, ஏன்னா அண்ணனை நானும் ஒரு 21 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், 1 வருஷம் கிடையாது. ஏன்னா நான் அவங்க அப்பா கிட்ட தான் கீபோர்ட் பிளேயராக போனேன். 99 ஜாயின் பண்ணேன், 99 ஐ திங்க் டிசம்பர். அப்போது எனக்கு 17 வயசு, இன்னும் 17 to 18 இயர்ஸ் ஓல்டு. அப்போது அண்ணன் அப்பத்துலேருந்து எனக்கும் அவருக்கும் சின்ன வயசாக டிஃப்ரென்ஸு, ஆனால் எனர்ஜெட்டிக்காக இருப்பார் தலை. அப்போவே பயங்கரம், என்ன சொல்கிறது, அப்போதே பழக்கம் இருந்தாலும் அந்த அமரன் படத்தில் சரியாக டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஷஃபில் பண்ணி நம்ம படத்தை முடிச்சு கொடுத்ததுக்காக ஸ்ரீயனுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்து, பாண்டிச்சேரியில் வந்து நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அப்பாவுக்கு அந்த மூட்டு வலி ப்ராப்ளம் வந்து அங்கேருந்து கூட்டின்னு போய் அப்பாவுக்கு நீ ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்பாவுக்கு. அதனால் ஃபோன் பண்ணி சொன்னார். அப்போ கூட பாங்க, நீ ஆப்ரேஷன் பண்ணிச்சு 3 நாள் ஃபோன் பண்ணுறேன், டேய் டேட் நடா வேணும், டேட்டா அப்போ காலி எப்படி விட்ற, டேட் சொல்லு, டேட்டா சரிப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா உங்கள் இஷ்டம், அந்த டேட் நோட் பண்ணிக்கூட வேறு லெவல். அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போல்லாம் இதை மாதிரி கொஞ்சம் யாரெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வர ஹீரோவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், புதுசாக வளர்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கட்டும், அவரை பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே நிமிஷம், என்னோட மிஸ்ஸஸை கூப்பிட்றேன், எங்கள் ஆளை கொஞ்சம் கூப்பிடல. அதே மாதிரி தனஞ்சயன் சார் எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் மேலே வரீங்களா? அவங்க கூட்டினு கண்ணுக்கு தெரியாம. தனசேகர் சார், கண்ணை காணமேப்பா. தனசேகர் சார் ப்ளீஸ். ஜெனிஷோட ரைட் ஹேண்டு
எல்லா தேட்டர்ஸ் ஓனர்ஸ் கிட்டே அவர் தான் ஜெனிஸ் ஃப்ரீயாக இருப்பார், அவர் தான் பேசிகிட்டே இருப்பார். கண்ட்ரோல்டாக வச்சுட்டார், ஒரு ஷோ பிரேக் ஆகாமல் மெயின்டைன் பண்ணியிருந்தார். அங்கேருந்து இவர் தான் இன்ஃபார்ம் பண்ணுவார், சார் கரெக்டாக போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் அவர் பேசிக்காக டைரக்டர், படம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவரை வந்து அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்கள் எல்லா முன்னிலையிலும் ஒரு சின்ன அன்பளிப்பு, இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் டீமுக்கு ஹெட் மிஸ்டர் ஜெனிஸுக்கு வந்து உங்கள் சார்பாக ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு நான் பண்ணுறேன். தேங்க்யூ ஜீசஸ். ரொம்ப டைம் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்த ப்ரெஸ் நண்பர்களுக்கும் மீடியா சகோதரர்களுக்கும் நன்றி. இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அது இந்த டீமோட உழைப்பு தான். நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்தாலும் எனக்கு பிடிச்ச என்னோடய ரோல் மாடல், நான் இன்றைக்கி இல்லை, நான் போய் சொல்கிறேன்னா இல்லைன்னா ராதாரவி அப்பாவுக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்து வளர்ந்தவன், டான்ஸ் கிளாஸ்லேருந்து. ஸோ எனக்கு ஒரு வேர்சடைல் ஆக்டர் அவர். நான் இன்றைக்கி நாங்கள் நடிக்கும் போது கூட அவரோட பாதிப்பு இல்லாமல் நாங்கள் நடிக்கிறது இல்லை, அவரோட பாதிப்பு இல்லாமல் நாங்கள் கெட்டப் மாற்றுறது கிடையாது. இந்த படம் அவர் கூட நடிக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது. ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட கற்றுக்க போகிறோன்னு. அவர் ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குற ஒரு உண்மையான ஒரு கலைஞன். அதனால தான் அந்த அவரோட டிம்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வேணுன்ட்டு அந்த டைலாக்லாம் அதில் போட்டதெல்லாம் நான் தான் போட்டேன், இந்த மாதிரி இப்படி பேசிக்கிறேன், இந்த மாதிரி பேசிக்கிறேன்னு. ஸோ இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு சக்ஸஸ் மீட் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து, ஏன்னா இன்றைக்கி சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க பட்சத்தில் ஒரு படம் வந்து இன்றைக்கி ஷோ பிரேக் எதுவும் இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நடிக்க சொன்னால் நடிச்சுட்டு வந்துடுவோம். ஆனால் நான் ஏன் வந்து சின்சியராக இருக்கேன், நான் ஏன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, ராதாரவி அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது, எங்களோட அப்பா கிட்ட கற்றுக்கிட்டது, எங்கள் தாத்தா கிட்டேருந்து கற்றுக்கினாங்க. எங்கள் தாத்தா ஒரு ப்ரொடியூசர் இருந்தாங்களா. இந்த இதுக்கெலாம் நான் வரலன்னா ராதாரவி அப்பா காது மேலே நிறைவார். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ சிரமத்தில் போவாங்க, எதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரிஞ்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். இந்த ஹெல்ப் கிடையாது, இது நம்மளோட கடமை, இதை நம்ம வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் எந்த டைமாக இருந்தாலும். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது டப்பிங் தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்பா வந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் முடிச்சுட்டு நான் நைட் வந்து உங்களுக்கு டப் பண்ணி கொடுத்துறேன்னு வந்துட்டேன். உலகத்தில் எல்லாருக்குமே வேலையாக இருக்குது, எல்லாருக்கும் பிஸியாக இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அது மத்தியில் நம்ம சில விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி சின்ன சின்ன படங்கள் அப்படி வருது, ஹெல்த்தி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் விஜய் சார், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சிவகார்த்திகேயன் பிரதர். எப்படி ஒரு பெரிய சினிமாங்களுக்கு ஒரு துப்பாக்கி விஜய் சார்லேருந்து சிவகார்த்திகேயன் பிரதர் கைக்கு ஒரு போதும், பெரிய படங்கள்லேருந்து துப்பாக்கி அது எந்த அளவுக்கு முக்கியமோ, பெரிய படங்கள் துப்பாக்கி, சின்ன சின்ன படங்கள் தோட்டாக்கள். ஸோ துப்பாக்கி இந்த படம் எந்த அளவுக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமோ, தோட்டாக்களும் சினிமாக்கு முக்கியம். பெரிய படங்களும் முக்கியம், சின்ன படங்களும் முக்கியம். எல்லோரும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ அதிக நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, க்ரூவை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.